அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாப்பா காலையிலே தோசையும் கருவேப்பிலை சட்னியும் எல்லாம் அரைச்சி கொடுத்தா. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் மணத்தக்காளி கீரை நிறையா விளைஞ்சிருக்கு, அது அறுத்துட்டு வரட்டா அப்படின்னாங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே நிறையா ஃப்ரெஷ்ஷாக அதுவாகவே முளைச்சிருந்துச்சு. நல்லா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா தலைன்னு சூப்பராக இருந்துச்சு. சரி அறுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் எல்லாம் அறுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை நல்லா வெளியில் உட்காந்து காத்தாட கட்டிலில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு, அப்புறம் பாப்பா படிச்சுட்டு இருந்தா. அவள் படிச்சுட்டு எல்லாம் ரீட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராக தக்காளி ரசம் வச்சு நல்லா மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணிவிட்டு அப்பளக்கூட்டு செஞ்சேன். அந்த அப்பளக்கூட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு. நல்லா சுட சுட சாதத்தில் தக்காளி ரசத்தை நல்லா ஊற்றி சைடிஸ்க்கு இந்த அப்பளக்கூட்டு மணத்தக்காளி கீரை பொரியல் நல்லா துவரம் பருப்பு தேங்காயெல்லாம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில் லஞ்ச். நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்